ஹாய், லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்பது நான் ஆர்ஜே ரதி. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் லதா பைஜுவின் முன்னந்தி சாரணி அத்தியாயம் 16. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்து வந்த நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதன் பாட்டில் செல்ல ஹாசினியின் வீட்டில் அனைவரும் அவரவர் வேலையில் பிஸியாக இருந்தனர். வசீகரன் அவனது அலுவலில் பிஸியாக இருக்க ஹாசினி அவளது கற்பனைகளிலும் கனவுகளிலும் மிதந்து கொண்டிருந்தாள். அவளை கவனிக்கும் சூழ்நிலையில் வசீகரன் இல்லை. காலையில் ஸ்டேஷனுக்கு சென்றால் உறங்குவதற்கே வீட்டுக்கு வந்தான். ராஜேஸ்வரியோ விருந்துக்கு ஏற்பாடு செய்வது, சொந்தங்களை அழைப்பது என்று பிஸியாக இருந்தார். ஊருக்கு நேரில் சென்று கணவரின் சொந்தங்களை அழைத்து விட்டு வந்திருந்தார். அவர்களை பிறந்த நாள் அன்று வீட்டுக்கு அழைத்து வர காருக்கும் ஏற்பாடு செய்திருந்தார். மாலையில் வீட்டுக்கு முன்னால் சின்னதாய் ஒரு ஷாமியானா போட்டு கொண்டிருக்க அதை பார்த்து கொண்டே பரபரப்பாய் ஒவ்வொரு வேலையையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருந்த அன்னையை கண்டு சிரித்தாள் ஹாசினி. மம்மி, உங்களுக்கு சட்டுன வயசு கம்மியானது போல தோணுது. ரொம்ப சுறுசுறுப்பாயிட்டீங்க. மாப்பிள்ளை பிறந்தனால திருவிழா போல கொண்டாடுறீங்க. என் பிறந்த நாளுக்கு இப்படிலாம் பண்ணதே இல்லை, ஆதங்கத்துடன் கூறிய மகளை கண்டு சிரித்தார் ராஜேஸ்வரி. வீட்டில் இப்படி சந்தோஷமும் உற்சாகமும் நிறைஞ்சிருந்தா வயசு தானா குறையுமா? இப்ப என் மனசு எவ்வளோ சந்தோஷமா நிம்மதியா இருக்குன்னு தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மாப்பிள்ள தாம்மா. அவர் பிறந்த நாள் எனக்கு நிச்சயமா திருவிழா போலதான். நம்ம 2 பேர் மட்டும் கொண்டாடினா அதுல என்ன சந்தோஷம் இருக்கு? இப்ப நமக்குன்னு எவ்வளவு உறவுன்னு பாத்தியா என சந்தோஷத்துடன் அவர் கூறியதும் அவள் சிரித்தாள். மம்மி, நான் உங்களை சும்மா வம்புழுத்தேன். உங்க மாப்பிள்ளைக்கு என்ன பண்ண நினைக்கிறீங்களோ தாராளமா பண்ணுங்க என்றாள் ஹாசினி. சரி, உங்க கல்யாணம் ஆனதும் வர்ற முதல் விசேஷம் மாப்பிள்ளையோட பிறந்த நாள் தாம்மா. நீ அவருக்கு ஏதாவது பரிசு வாங்கி கொடு, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சரிம்மா, என் கிஃப்டை பார்த்து நிச்சயமா உங்க மாப்பிள்ளை சந்தோஷப்பட தான் போறாரு. அப்படி ஒரு கிஃப்டை தான் நான் கொடுக்க போறேன் என்றவளின் வெட்கம் கலந்த புன்னகை அவருக்கு என்ன உணர்த்தியதோ அதற்கு மேல் அதை பற்றி பேசாமல் சென்று விட்டார். சரிம்மா, நாளைக்கும் இப்படி டியூட்டியே கதின்னு இருக்க போறாரு. நீ கொஞ்சம் இன்னைக்கு சொல்லி வச்சிடு என்றார். சரி, நான் ரூம்ல இருக்கேம்மா என்றவள் அவளது அறைக்கு சென்றாள். வசீகரனுக்கு கொடுப்பதற்காய் அவள் வாங்கி வைத்திருந்த அந்த அழகான பிரேஸ்லெட்டை மீண்டும் ஒரு முறை பார்த்துவிட்டு அத்துடன் அவள் கைப்பட எழுதிய அந்த லெட்டரையும் சேர்த்து வைத்து பேக் பண்ணினாள். இதை கொடுத்துட்டு எப்படி பேச தொடங்குறது? நான் முதல்ல கொடுக்கணுமா இல்ல எல்லாரும் போன பிறகு நிதானமா அதை கொடுக்கணுமா என யோசித்தவள் அவனை வெயிட் பண்ண வச்சு கடைசியா தான் கொடுக்கணும், அப்பதான் அவன் எதிர்பார்த்துட்டு இருப்பான் என சிரித்து கொண்டாள். சிரிப்பதற்கு கூட கஞ்சத்தனமாய் இருந்தவள் எப்போதும் சிரித்து கொண்டே இருந்தாள். கண்ணாடியின் முன் நின்றவளுக்கு அவளது முகத்தை காண சந்தோஷமாய் இருந்தது. என் முகமா இப்படி மென்மையா மாறிடுச்சு? காதல் வந்தா அழகு கூடுமா என்ன? அதற்கும் சிரித்து கொண்டாள். இரவு உணவிற்கு வர முடியாது என வசீகரன் அழைத்து கூறிவிடவே அன்னையுடன் சாப்பிட்டு மீண்டும் அறைக்கு வந்து படுத்தாள். உறக்கம்தான் வருவேனா என்று சண்டித்தனம் செய்தது. வசீகரனை முதலில் சந்தித்த போது தான் கூறியது நினைவுக்கு வர அவளுக்கே சிரிப்பு வந்தது. அவனது அலமாரியை திறந்து மடக்கி வைத்திருந்த அந்த நீல நிற ஷர்ட்டை வெளியே எடுத்தாள். அதற்கு வலிக்குமோ என்பது போல மென்மையாய் பிடித்தவள் சிறிது நேரம் அதையே பார்த்து கொண்டிருந்தாள். பெரிய ஹீரோன்னு நினப்பு. முதல் நாள் பார்க்கும்போதே அப்படியே ஆளை முழுங்குற மாதிரி லுக்கு வேற. அப்பா, என்ன பார்வடா உன்னோடது! அப்படியே இரும்ப சுண்டி இழுக்கிற காந்தம் போல. அன்று குற்றமாய் தோன்றியதெல்லாம் இப்போது அவளுக்கு ரசிக்க தோன்றியது. அந்த சட்டையே பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அவன் அவளை நோக்கி கண் சிமிட்டுவது போல தோன்ற அதில் முகம் சிவந்தவள் மனது உற்சாகத்தில் திளைத்தது. அந்த ஷர்ட்டை மெல்ல முகர்ந்தாள். வசீகரனின் அருகாமையில் அவள் உணர்கின்ற நறுமணம் அவளுக்கு தோன்ற மென்மையாய் அதை முத்தமிட்டு நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டாள். வெகு நேரம் சுகமான நினைவுகளுடன் உறங்காமல் படுத்திருந்தவள் அப்படியே உறங்கி போனாள். அத்தை, வளர் அழைத்து கொண்டே வீட்டுக்குள் நுழைந்தான் நகுலன். உடன் அவனது அன்னை கற்பகமும் இருந்தார். வாங்க மாப்பிள, வாங்க சம்மந்தி, உங்களுக்கு தான் காத்திருக்கோம். ஒரே நிமிஷம் உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன் என்ற சபர்மதி, வளர், மாப்பிளையும் சம்மந்தியும் வந்திருக்காங்க பாரு என்று அறைக்குள் குரல் கொடுக்க அவள் ஆவலோடு வெளியே வந்தாள். வளர், நல்லா இருக்கியாமா? அன்புடன் அவளது கையை பற்றி கொண்டார் கற்பகம். அவளது விழிகள் நகுலனிடம் நலம் விசாரித்து கொண்டிருக்க தலை மட்டும் அத்தையின் கேள்விக்கு பதிலாய் ஆடியது.
வெகு நாளைக்கு பிறகு அழகாய் புறப்பட்டு நின்றவளை கண்ட நகுலனின் கண்கள் அவளை விட்டு விலகுவேனா என்று சண்டித்தனம் செய்தது. இருவரின் நிலை கண்டு புன்னகைத்த கற்பகம், சரி நீங்க பேசிட்டு இருங்கம்மா, நான் இப்ப வந்துடுறேன் என்று அடுக்கலையில் இருந்த சபர்மதியிடம் சென்றார். என்ன சம்பந்தி இங்கே வந்துட்டீங்க? சின்னஞ்சிறுசுக ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறாங்க, ஏதாவது பேசணும்னா பேசிட்டு இருக்கட்டும்னு எழுந்து வந்துட்டேன் சம்பந்தி. உங்களை மாதிரி மனசை புரிஞ்சு நடந்துக்கிற மாமியார் எல்லாருக்கும் கிடைக்காது. என் பொண்ணு அதிர்ஷ்டக்காரி தான் என்று சிரித்தார். நாமளும் அந்த வயசை கடந்து தானே சம்பந்தி வந்திருக்கோம். நம்ம பிள்ளைகளை பத்தி நமக்கு தெரியாதா? சந்தோஷமா பேசிட்டு இருக்கட்டும் என்று அவரும் சிரித்தார். ஹாசினி அம்மா கூட அதை தான் சொன்னாங்க. எதுக்கு நீ காத்திருக்கணும், 2 பேருக்கும் பேசி முடிச்சிடலாம்னு. அப்படியா? நீங்க எப்ப சொன்னாலும் எங்களுக்கு ஓகே தான் சம்பந்தி. நீங்களும் தாராபுரம் வரப்போறதா நகுலன் சொன்னான். ஆமா சம்பந்தி, என்னவோ கொஞ்ச நாள் அவர் நினப்பாவே இருக்கு. சின்னதா இருந்தாலும் கடன்ல இருந்தாலும் அவர் எங்களுக்குன்னு சம்பாதிச்ச ஒரே சொத்து அந்த வீடு தான். அந்த வீட்டுக்குள்ள அவரோட ஆசையும் நினைவுகளும் நிறைஞ்சிருக்கிறது மாதிரி இருக்கும். எதை செஞ்சாலும் அவர் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது மாதிரி இருக்கும். இங்கே என்னவோ எனக்கு ஒட்ட முடியல சம்பந்தி, அதான் அங்கேயே போயிடலாம்னு நினைச்சேன் என்றார். நீங்க சொல்றதும் சரிதான். புருஷன் கூட வாழ்ந்த வீட்டில் இருந்தா அவங்க நம்ம விட்டு போயிட்டாலும் நம்ம கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறது போல ஒரு உணர்வு இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருக்கும் என்றவர் வருத்தத்துடன் அவர் கொடுத்த காஃபியை வாங்கி அங்கேயே குடிக்க தொடங்கினார். அவர்கள் இல்லாத நேரத்தில் அங்கே நகுலனும் வளர்மதியும் என்ன செய்தார்கள் என்று பார்ப்போம். இருவரும் கண்களாலேயே நலம் விசாரித்து கொண்டதும் நகுலன் தான் பேச்சை தொடங்கினான். வளர், உன்னை இப்படி பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. அடற்பச்சையில் சின்னதாய் கரை வைத்த மைசூர் சில்க் சேலையில் அழகாய் இருந்தாள் வளர்மதி. ஹாசினி அவளை பார்லருக்கு அழைத்து சென்று கழுத்தை தொட்டிருந்த தலைமுடியை அழகாய் சீராக்கி விட்டிருந்தாள். அது அவளது முகத்துக்கு மிகவும் பொருத்தமாய் இருந்தது. நகுலனின் பாராட்டில் உற்சாகமானவள், நிஜமாவா நகுல் சொல்றீங்க? நான் சுடிதார் போடுறேன்னு தான் சொன்னேன். அம்மா தான் சேலை கட்ட சொன்னாங்க. எனக்கு நல்லா இருக்கா? நீ சேலை கட்டி நான் பார்த்ததே இல்லை வளர். இந்த சேலையில அப்படியே தேவதை மாதிரி இருக்க. ஐயோ, என் கையை கட்டுப்படுத்த முடியலையே, பரபரன் இருக்கு என்று புலம்பினான். அதை கண்டு சிரித்தவள், அப்படியா? ஆமா, யார் உங்களை கட்டுப்படுத்த சொன்னது என்றவள் நாணத்துடன் குனிந்து கொள்ள, அதை கேட்டவன் விழிகள் வியப்பில் விரிந்தன. ஹே, என்ன சொன்ன? நான் அப்புறம் தொடங்கிடுவேன், நீ தாங்க மாட்ட. நல்லா யோசிச்சு சொல்லு என்று சிரிக்க, அதெல்லாம் தாங்குவோம், நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம் என்றாள் குறும்புடன். அதை கேட்ட பின்பும் சும்மா இருக்க அவன் என்ன முட்டாளா? சட்டென்று அருகில் இருந்தவளை இழுத்து உடை கசங்காமல் மெல்ல அணைத்தவன் அவள் ரோஜா இதழ்களில் மென்மையாய் முத்தமிட்டு விலகினான். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவனது காதலோடு கூடிய தீண்டலில் மெய்சிலிர்த்து நின்றாள் வளர்மதி. அதில் குங்குமமாய் சிவந்து போனவள் அழகு இன்னும் அதிகமாக தோன்றியது. அவளை காதலோடு நோக்கிய நகுலன், மதி, உன் முகம் இப்ப எப்படி இருக்கு தெரியுமா என்றான். எப்படி இருக்கு? மாலை நேர சூரியன் செங்கதிர்ல தேஜஸோட ஜொலிக்குமே, அது போல அழகா செவந்திருக்கு. ஓ, அழகான கற்பனை நகுல், ஆனா இது கொஞ்சம் அதிகம்தான் என்றவள். அம்மா வரப்போறாங்க, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க என்றாள். மென்மையாய் ஒரு புன்னகையை உதிர்த்தவன் சற்று தள்ளி அமர்ந்தான். அவள் சொன்னது போலவே காஃபி கோப்பையுடன் வளரை அழைத்து கொண்டே அவர்களிடம் வந்தார் சபர்மதி. இந்தாங்க மாப்ள, காஃபி எடுத்துக்கோங்க. வளர், கொண்டு போக வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சிட்டியாமா? எடுத்து வச்சிட்டேம்மா, முன்னாடி போய் வைக்கவா? சரிம்மா, எதுவும் விட்டுட்டு போயிடாம பார்த்து எடுத்து வை என்றவரை அதிசயமாய் பார்த்த கற்பகம், என்ன சம்பந்தி, மகன் பிறந்த நாளுக்கு நிறைய பரிசு கொண்டு போற மாதிரி இருக்கு. ஆமா சம்பந்தி, இன்னைக்கு தான் என் மருமக வீட்டுக்கு முதன் முறையா போறோம். சும்மா போக முடியுமா? சம்பிரதாயம்லாம் அன்னைக்கு தான் பார்க்க முடியல. அதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பலகாரம் மட்டும் செஞ்சேன். அப்புறம் மகனுக்கும் மருமகளுக்கும் புது துணியும் வாங்கினேன். வேறொன்னும் இல்லை சம்பந்தி. சரி, நாம கிளம்புவோமா என்றார். சரி என்றவர் மகனிடம் திரும்பி, நகுலா கிளம்புவோமா என்றார். அவன் சரி என்றதும் அனைவரும் டாக்ஸியில் ஏறிக்கொள்ள கார் ஹாசினியின் வீட்டை நோக்கி புறப்பட்டது. அதிகாலையில் கண் விழித்த ஹாசினி அறைக்குள் கண்ணை ஓட்ட வசீகரனை காணவில்லை. மெல்ல எழுந்தவள், என்னது, வசி இன்னும் வரலையா
என்று யோசித்துவிட்டு தான் அணைத்து படுத்திருந்த அவனது சட்டையை படுக்கையின் அடியில் பத்திரப்படுத்தினாள். தன் அலைபேசியை எடுத்து அவனது எண்ணிற்கு அழைக்க அவன் கதவை திறந்து கொண்டே உள்ளே நுழைந்தான். ஹாய் பேபி, குட் மார்னிங். எனக்கு தான் கூப்பிடுறியா? என்ன வசி, நைட் லேட் ஆகும்னு சொன்னீங்க, இப்பதான் வர்றீங்களா? இல்ல பேபி, நான் வரும்போது நைட் 1 மணி ஆயிடுச்சு. டயர்ட்ல ஹால்லே படுத்து தூங்கிட்டேன். என்ன தேடுனியா என்ன என்றவனின் குரலில் இருந்த மாற்றம் அவளுக்குள் அப்போதே அவள் காதலை சொல்லிவிட தோன்ற தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவள் நிமிர்ந்தாள். என்ன வசி, விளையாடுறீங்களா? இன்னைக்கு உங்க பிறந்த நாள். நைட்டே விஷ் பண்ணணும்னு நினைச்சிட்டு காத்திருந்தேன். நீங்க வராததால அப்படியே தூங்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை என்றவள் மனது. ஒருவேளை நேரமே வந்திருந்தா இவன் சட்டையை நான் கட்டி பிடிச்சிட்டு தூங்குறத பார்த்துருப்பானே. நல்ல வேலை ஹால்லே படுத்து தூங்கிட்டான் என சமாதானப்பட்டு கொண்டாள். இவ்வளோதானா? பிறந்த நாள் எல்லா வருஷம்தான் வருது, இன்னைக்கு மட்டும் என்ன புதுசாவா இருக்க போது என்றான் அலட்டி கொள்ளாமல். அதில் முகம் வாடி போனவள், என்ன வசி இப்படி சொல்றீங்க? உங்க பிறந்த நாளை ஸ்பெஷலா கொண்டாடணும்னு என் அம்மா எல்லாம் பார்த்து பார்த்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கல்யாணத்துக்கு வராத எங்க அப்பாவோட சொந்தத்தை கூட வர சொல்லியிருக்காங்க. நீங்க இன்னைக்கு டியூட்டிக்கு போக வேண்டாம்னு உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க என்றாள். இதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம், ஆனா இதுல எனக்கு என்ன சந்தோஷம் என்றவனின் ஏக்கம் அவளுக்கு புரியாமல் இல்லை. அவனை கட்டி கொண்டு, இந்த பிறந்த நாள் நம்ம 2 பேருக்கும் ரொம்ப முக்கியமான நாள்டா என்று சொல்ல துடித்த மனதை கட்டுப்படுத்தி கொண்டாள் ஹாசினி. சரி, என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வசி என்று வாழ்த்து கூறி கை நீட்டியவளை வியப்புடன் நோக்கியவன், இதை நான் எந்த வகையில் எடுத்துக்கிறது பேபி? ஒரு சக பணியாளனா வாழ்த்துனா நானும் தேங்க்ஸ்னு சொல்லி கை குலுக்கிட்டு போயிடுவேன். ஒரு தோழியா சொன்னா நான் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி கை குலுக்கிட்டு போயிடுவேன். ஒரு மனைவியா சொன்னா என்று நிறுத்திவிட்டு அவளை பார்க்க, அவள் முகத்தில் அவன் என்ன சொல்ல போகிறான் என்ற எதிர்பார்ப்பு இருந்ததை தவிர அந்த வார்த்தையில் விருப்பக்கேடு ஒன்றும் தோன்றவில்லை. மனைவியா சொன்னா சொல்ல வந்ததை சொல்லுங்க என்றவளின் சிவந்த முகத்தை அவள் கஷ்டப்பட்டு சரியாக்கி கொண்டிருந்தாள். மனைவியா இருந்தா ஐயாவோட ரியாக்ஷனே வேற பேபி. ஆமா, நீ இப்ப எந்த வகையில வாழ்த்தின என்றான் அப்பாவியாய் முகத்தை வைத்து கொண்டு. கை குலுக்குனாதானே இந்த பிரச்சனை, என்னோட வாழ்த்துக்களை மட்டும் ஏத்துக்கோங்க என்று கையை இழுத்து கொள்ள போனாள். சரி பரவாயில்ல, வாழ்த்துனதை மறுக்க எனக்கு மனசு வரல என்றவனின் கரத்துள் அவளது கை அடைக்கலமாகி இருந்தது. நீ சரியான யமகாதகிடி, இன்னும் எவ்வளவு நாள் தான் உன் மனசை மறைச்சு வச்சிருப்பன்னு நானும் பார்க்குறேன் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டவன், தேங்க்ஸ் பேபி என்று அவள் கரத்தை பற்றி குலுக்கிவிட்டு மனசில்லாமல் விடுவித்தான். சரி, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க என்றவள் அறையை விட்டு வெளியேறினாள். என்கிட்டே நடிக்கிறியா பேபி? இன்னும் எவ்வளவு தூரம் போவேன்னு நானும் பார்க்குறேன் என்றவன் இரவில் அறைக்குள் நுழைகையில் தன் சட்டையை கட்டி பிடித்து இதழ்களில் மறையாத புன்னகையுடன் காலை குறுக்கி படுத்து கொண்டிருந்த ஹாசினியை நினைத்து சிரித்து கொண்டான். உன் மனசுக்குள்ள நான் இருக்கிறத நீ உணர்ந்துட்டா இந்த பிறந்த நாள் எனக்கு உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷல் தான் பேபி என்றவனின் இதழ்கள் சந்தோஷத்தில் மலர்ந்தன. வாங்கத்த சித்தி, வாங்க வாங்க நீ, டே பாஸ்கர் வாடா என்று ஊரிலிருந்து வந்திறங்கிய சொந்தங்களை முகம் வளர வரவேற்று கொண்டிருந்தார் ராஜேஸ்வரி. வாமா, வா தம்பி, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் வாங்க உட்காருங்க என்று ஹாலுக்கு அழைத்து சென்று அமர வைத்தார். ராமு, எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்துட்டு வாங்க என்று பரபரத்தவரை, ராஜி இருமா, நாங்க இங்கே தானே இருக்க போறோம், மெதுவா ஒவ்வொன்னா சொல்லு, ஒரு அவசரமும் இல்ல என்று சிரித்தார் ராஜேஸ்வரியின் சின்ன மாமியார் மரகதம். அதுக்கில்லத்த, உங்களை எல்லாம் பார்த்த சந்தோஷத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உங்க காலுக்கு இப்ப எப்படி இருக்குத்த? ஹாசினி கல்யாணத்துக்கு வர முடியாம போனதுல எனக்கு எவ்வளவு வருத்தம் தெரியுமா என்று மூச்சு விடாமல் பேசிக்கொண்டே போனவரை, ராஜி இப்படி வந்து நீயும் உட்காருமா என்று அருகில் அமர்த்தினார் மரகதம். சித்தி, நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம வாசு சரவணன் எல்லாம் எப்படி இருக்காங்க என்று அவரது குடும்பத்தையும் விசாரித்தார். எல்லாரும் நல்லா இருக்காங்க தாயி. நம்ம வாசு இருக்கிற தோப்பு துறவெல்லாம் பாத்துக்கிறான். இது அவன் சம்சாரமும் புள்ளையும். சரவணன் சென்னையில செட்டில் ஆயிட்டானே, எப்பவாச்சுதான் ஊருக்கு வந்து பார்த்துட்டு போவான். சரி, எங்க உன் மகளும் மருமகனும்? அவங்கள காணவே இல்லை என்று பார்வையை வீட்டை சுற்றி ஓடவிட்டார். அதற்குள், ராஜி இப்ப எப்படி இருக்காங்க உன் மாப்பிள்ளையும் பொண்ணும்? ராசி ஆயிட்டாங்களா என்று குசலம் விசாரித்த தனபாக்கியத்தை ஒரு பார்வை பார்த்தவர்,
அவங்க இப்ப வந்துடுவாங்க அண்ணி, பக்கத்துல கோவிலுக்கு போயிருக்காங்க என்றார் அமைதியாக. அத்தை, வசீகரன் இப்போ எஸ்ஐ ஆகிட்டாராமே, ஏதோ தீவிரவாதியை பிடிக்க அவர்தான் முக்கிய காரணம்னு பேப்பர்ல படிச்சேன். கொஞ்சம் பார்த்து இருந்துக்க சொல்லுங்க. அவனுங்க ஏதாச்சும் பழி வாங்க போறோம்னு கிளம்பிட்டா அப்புறம் அவ்வளவுதான் என்ற பாஸ்கரை முறைத்தார் ராஜேஸ்வரி. என்ன பேசுற பாஸ்கர்? அதுவும் மாப்பிள்ளையோட பிறந்த நாள் அதுவுமா? அவனிடம் சற்று கோபமாக கேட்டாலும் அவன் கூறியதில் இருந்த விஷயத்தை யோசிக்கையில் அவர் மனதில் ஒருவித பயம் எழுந்தது. அவரது யோசனை படிந்த முகத்தை கண்ட மரகதம், அவன் கிடக்குறான் லூசு பையன், எப்போ எதை பேசணும்னு தெரியாதவன். சரி ராஜி, எங்க உன் சம்மந்தி விட்ட ஆளுங்களெல்லாம் காணோம் என்று விசாரித்தார். இப்போ வந்துடுவாங்கத்த, வந்துட்டு இருக்கேன்னு ஃபோன் பண்ணாங்க. இதோ மாப்பிள்ளையும் ஹாசினி வந்துட்டாங்களே என்றார் முகம் மலர. வசீகரனிடம் வந்தவர், மாப்பிள்ள, இவங்க உங்க மாமாவோட சித்தி, இவங்க அவரோட அத்தை, இவங்க அவங்க பசங்களும் மருமகளும் என்று எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைத்தார். அவர்களுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு, பேபி வா என்று அவளையும் சேர்த்து பிடித்து அவர்கள் காலில் விழுந்தான். எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க பாட்டிமா என்றான். அவனை தன் சுருங்கிய கைகளால் தொட்டு ஆசிர்வதித்தனர் அந்த முதியவர்கள். நல்லா தீர்காயுசோட 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் கண்ணுகளா, எந்திரிங்க என்றவர் வசீகரனின் கையை பிடித்து கொண்டார். உன்னோட இந்த ஒரு செயலே போதும் தம்பி, உன் குணத்தை சொல்ல. ராஜி அருமையான மாப்பிள்ளையை தான் தேடி பிடிச்சு உன் மருமகனாக்கியிருக்க என்று சந்தோஷித்தார். ஹாசினி கணவனை பெருமையுடன் நோக்க அவன் அதை கண்டுகொள்ளவே இல்லை. சிறிது அவர்களிடம் நலம் விசாரித்து கொண்டிருந்தான். அவர்கள் அனைவரும் பேசி கொண்டிருக்க முதியவர்களுடன் இயல்பாய் பொருந்தி கொண்ட வசீகரனையே கண்ணெடுக்காமல் பார்த்திருந்தாள் ஹாசினி. அவளிடம் வந்த தனபாக்கியம், என்ன ஹாசினி, கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆச்சு, ஏதாவது விசேஷம் இருக்கா என்று விசாரித்தார். வீட்டுல விசேஷம்னு தானே வந்திருக்கீங்க, அப்புறம் இப்படி கேக்குறீங்களே அத்த என்று அறியாதவள் போல் அவள் நக்கல் அடிக்க வாயை மூடிக்கொண்டு அமைதியாகி விட்டார். பாஸ்கருக்கு உள்ளே புகைந்தாலும் பெரியதாய் கண்டுகொள்ளவில்லை. அப்போது வாசலில் கார் வந்து நிற்க கற்பகமும் வளர்மதியும் இறங்கி உள்ளே நுழைந்தனர். அவர்கள் வசீகரனிடம் வாழ்த்து கூறிக்கொண்டிருக்க சபர்மதியும் நகுலனும் காரில் இருந்து பைகளை எடுத்து வைத்து கொண்டிருந்தனர். அவர்களை கண்டதும் ராஜேஸ்வரியும் ஹாசினியும் வாசலுக்கு வந்தனர். ஹாய் வளர், வாங்கம்மா என்று அவர்களை வரவேற்றுவிட்டு ஹாசினி அத்தையிடம் ஓடினாள். ஹாய் பிரதர். வாங்க பியூட்டி, என்ன இவ்வளோ திங்ஸ், நான் சொன்ன சீடையும் மைசூர் பாக்கும் செஞ்சுட்டு வந்தீங்களா என்றாள் சபர்மதியிடம். என் செல்லத்துக்கு பிடிச்சதா செய்யாம இருப்பேனா என்று மருமகளை அணைத்து நெற்றியில் முத்தமிட்ட சபர்மதியை ராஜேஸ்வரி கண்ணிறைய பார்த்திருந்தார். அதை கண்ட பாஸ்கருக்கும் தனபாக்கியத்துக்கும் எரிந்தது. நல்லா தான் சொக்கு பொடி போட்டு வளைச்சு வச்சிருக்காங்க மருமகளை, இவ்வளோ சொத்து இருக்குன்னு தெரிஞ்சா சும்மா இருப்பாங்களா என்ன? அவர்கள் மனது அவர்கள் பாணியில் யோசித்து கொண்டிருந்தது. வாங்க சம்பந்தி, வாங்க நகுலன், சங்கர், அந்த திங்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு போய் வச்சிடுங்க என்றார் ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரியுடன் பேசிக்கொண்டே படியேறிய சபர்மதி முன்னால் கம்பீரமாய் நின்ற மகனை கண்டதும் புன்னகைத்தார். மா என்று அவரது காலில் விழுந்தவனை ஆசிர்வதித்தவர், நீ எப்பவும் நல்ல ஆரோக்கியத்தோட நிறைஞ்ச சந்தோஷத்தோட இருக்கணும் கண்ணா என்று மகனை அணைத்து நெகிழ்ச்சியுடன் நெற்றியில் முத்தமிட்டார். வாங்க சம்பந்தி என்று அவரை ராஜேஸ்வரி உள்ளே அழைக்க வீட்டுக்குள் நுழைந்தார். ஹாலில் நுழைந்ததும் எதிர் சுவரில் ஒரு 0 வாட்ஸ் விளக்கு விட்டு விட்டு எரிந்து கொண்டிருக்க அதன் மேலிருந்த புகைப்படத்தை கண்டதும் அவர் கண்கள் அதிர்ச்சியில் நிலை குத்தின. பார்வை அதிலேயே நிலைக்க அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டார் சபர்மதி. சம்மந்தி, என்னாச்சு என்று ராஜேஸ்வரி அவரை உழுக்க, மா என்னாச்சுமா என்று வசீகரனும் புரியாமல் பதற அவர் அந்த போட்டோவை கை காட்டி, அண்ணே என்று சொல்ல வார்த்தை வராமல் திணறினார். அதுவரை அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்த மரகதம் பாட்டி, நீ சபர்மதி தானே என்றார் கண்ணை சுருக்கி கொண்டு. இருவரும் ஒரே நேரத்தில் சொன்னதை கேட்டு அனைவரும் திகைப்புடன் நோக்கி கொண்டிருந்தனர். அப்போதுதான் அவர்களை திரும்பி பார்த்த சபர்மதி, சித்தி, அத்தா என்று அவர்களின் கையை பிடித்து கொண்டு கண்ணீர் விட்டார். அதை கண்டு மற்றவர்கள் புரியாமல் நிற்க ராஜேஸ்வரி, அப்படின்னா என் நாத்தனார் வீட்டுக்கு தான் என் பொண்ணை கொடுத்திருக்கேனா என்றார் சந்தோஷத்துடன். நீ ஊரை விட்டு போய் எத்தனை வருஷமாச்சு தாயி, எப்படி இருக்க கண்ணு? சித்தியும் அத்தையும் அவரை விசாரித்து கொண்டிருக்க அவர்களை பார்த்த சந்தோஷத்தில் அழுது கொண்டே விவரங்களை கூறிக்கொண்டிருந்தார்.
அண்ணி, அண்ணே எப்போ இப்படி என்று அழுது கொண்டே கேட்ட சபர்மதியிடம் ராஜேஸ்வரி கணவரின் மறைவை பற்றி கூற, இனி நீ அழக்கூடாதுமா. உன்னை பத்தி என் கணவர் எவ்வளோ பெருமையா சொல்லியிருக்காரு தெரியுமா? அவரும் நீ எங்க இருக்கன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப முயற்சி பண்ணாரு. உன்னை பார்க்க முடியலங்கிற வருத்தத்தோடய போய் சேர்ந்துட்டாரு. சின்னவர்களும் கற்பகம் தனபாக்கியமும் அவர்கள் பேசுவது எதுவும் புரியாமல் விழித்து கொண்டிருந்தனர். பியூட்டி, நீங்க என் அப்பாவோட தங்கச்சியா? உங்களை முதல்ல நான் பார்த்தபோது என் மனசுக்குள்ள என்னோட அப்பாவோட முகம் தோணுச்சு. அப்புறம் அதை நான் அப்படியே விட்டுட்டேன். நீங்க என் அத்தையா? வளர் எனக்கு அத்தை மகளா என்று சந்தோஷித்தாள் ஹாசினி. அண்ணி, என்ன அண்ணாவை மட்டும் சொல்லாம விட்டுட்டீங்க? அவர் உங்களுக்கு இப்போ மட்டும் இல்லை, அப்பவுமே அத்தான் தான் என்று சிரிக்க அனைவரும் அதை கேட்டு சிரித்தனர். ஹாசினியின் பார்வை ஆவலோடு கணவனை நோக்க அவன் முகமோ ஏதோ தீவிர யோசனையில் இருந்தது. மதிய விருந்துக்கு குடும்பத்தினர் மட்டுமே இருந்ததால் அந்த வீடே பழைய உறவுகளின் புதுப்பித்தலில் சந்தோஷமாய் இருந்தது. தனபாக்கியமும் பாஸ்கரும் உண்மை அறிந்ததில் மௌனமாகி போயினர். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கை காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஆடியோ நாவல்ஸ் கேட்க விரும்புகிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் வர வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ். உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்க காத்திருக்கும் நான் ஆர்ஜே ரதி.